சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/4/2026 செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 8ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று நள்ளிரவு 1:20 வரை. மிருகஷீரிடம் நட்சத்திரம் இன்று இரவு 11:58 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த அறிமுகங்கள், நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய தெற்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மதுரை, திருநெல்வேலி, அதை விட முக்கியமாக கோயம்புத்தூர், மெட்ராஸ் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய ஊரிலிருந்து கொஞ்சம் தெற்கு நோக்கிய பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக கொஞ்சம் வருமானங்கள் வரக்கூடிய தன்மை. ஒரு ஆர்டர் எடுக்க போகிறேன், அல்லது இவரை போய் பார்க்க போகிறேன், தொழிலுக்கோ அல்லது குடும்ப விஷயத்திற்காகவோ பார்க்க போகிறேன். இன்றைக்கி அந்த போகக்கூடிய பயணங்களின் மூலமாக நன்மைகள், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு ஒரு 40 வயசு தாண்டினவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மருத்துவம் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அந்த டாக்டர்கிட்ட போகலாமா, இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமான்னு இருக்கிறவங்களுக்கு எந்த முறை நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ஏற்றது அதை நம்ம நல்லா தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடன் பற்றிய கவலைகள் கொஞ்சம் தீரும். ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். வருமானம் கூட அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. வரவுக்கும் இதுக்கும் தானிக்கு தீனி சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. வருமானத்தை சேமிக்க முடியாத அளவிற்கு வருமானத்திற்கேற்ற செலவுகளும் விரயங்களும் இருக்கக்கூடிய நாளாகத்தாங்க அமைஞ்சிருக்கு. 12ல் செவ்வாய் இருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு அதி அற்புதமான கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சூரியன் இன்றைக்கி பெரிய அளவில் நல்லா இருக்கிறார். அதாவது 12ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. ராசிநாதன் சூரியனை சுபத்துவப்படுத்தி இருப்பதும் கடந்த காலங்களில் அரசு சார்ந்த விஷயங்களில் ஒரு அனுமதி கிடைக்காமல் இருந்தவங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்காமல் இருந்தவங்க எல்லாருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணத்தை போட்டு தான் பணத்தை எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு தொழிலில் பணம் போட்டுக்கொண்டு அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி கடலில் கரைச்ச பெருங்காயம்னு வாங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறப்பா உள்ளே போய்கிட்டே இருக்குது, எப்போ நான் ரிட்டர்ன் எடுக்கிறதுன்னு தெரியல நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளாக இப்போது செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த 20 நாட்களிலேயே பணத்தை திரும்ப எடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன், அக்கால், தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கோர்ட்டு அதுன்னு போயிருக்கிறவங்க, சொத்துக்களை பிரிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பவர் எல்லோருக்குமே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் செவ்வாய் அமைந்திருப்பது என்பது தொழிலுக்கு நல்லதுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கட்டிடத்துறை சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்கள், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறேன், ரியல் எஸ்டேட்டாக இருக்கிறேன், ரியல் எஸ்டேட் மீடியேட்டராக இருக்கிறேன், அல்லது ஒரு ஏக்கர் இடம் வாங்கி அதில் ஒரு 10-15 ஃப்ளாட்டு போட்டு விற்கலான்னு பார்க்குறேன், அல்லது அந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், செம்மண் விவசாயிகள், நிலக்கடலை பயிரிடக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த ஒரு மாத காலத்திற்குள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. என்ன ஒன்று, சகோதர சண்டை மட்டும் கொஞ்சம் இருக்கும். அண்ணனோ, அக்காவோ, தம்பியோ, தங்கச்சியோ இவங்க எப்போவுமே இப்படி தான்ப்பா, நம்ம தான்ப்பா அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க நமக்கு எதையுமே இது பண்ண மாட்டாங்க. நமக்கும் பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, புருஷன் இருக்கிறாரு, நமக்கும் குழந்தை, குடும்பம் எல்லாமே இருக்குது, நமக்கும் கஷ்டம் வரும் என்பதை எப்போதுமே சகோதரர்கள் உணர்ந்து கொள்ளவே மாட்டாங்கன்ற மாதிரியாக கூட பிறந்தவங்க மேலே ஏதாவது ஒரு அதிருப்தி வரக்கூடிய தன்மைகள் இப்போது மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. அதை தவிர்த்து பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுனத்திற்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவி, கணவன் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே இருந்து வந்த ஒரு மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.
மனைவியால் ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பு, கணவருடைய பொருளாதார முன்னேற்றம், புருஷனுக்கு வேலை சரியில்லை, வேலையே போயிடுச்சு, இந்த மனுஷன் ஏன் இவ்வளவு கடன் வாங்கினார்னு தெரியல, இப்படி வாங்கினார்னு தெரியல, எப்படி இவ்வளவு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தது, என்ன வாயவே திறக்க மாட்டேன்றார் இந்த மனுஷன், இந்த மாதிரியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகள் தெரியக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக பெண் தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே அந்த அம்மாவின் ஆதரவு, அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அப்பாவோடு அம்மாவோடு, குறிப்பாக அப்பாவோடு கூட பிறந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்களோடு ஏதேனும் ஒரு பிணக்குகள், அதாவது ஒரு சண்டை சச்சரவு, அவங்க செய்கிறது நல்லா இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகத்திற்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக, வருமானமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியோடு இப்போது செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே 8ஆம் இடத்துல கூடியிருக்கின்ற கிரகங்கள் எல்லாத்துக்குமே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேதை அமைப்புகளை கொடுக்கறதுனால பெரிய அளவில் மனக்கஷ்டங்கள், சோர்வுகள் எதுவும் இல்லாத நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிம்மராசிக்காரர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். அட்டமத்து சனி இப்போது உங்களுக்கு செயல்படவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே அட்டமத்து சனி கடுமையான உடல் ரீதியிலான பாதிப்புகள் மற்றும் மன ரீதியிலான பாதிப்புகள், எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, எதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்களோ அதில் ஒரு தோல்வி அடையக்கூடிய தன்மைகளெல்லாம் அட்டமத்து சனி கண்டிப்பாக கொடுக்குங்க. வர டிசம்பர் மாதம் வரைக்குமே அந்த அமைப்புகளை கொடுக்க முடியாத நிலைமையில் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பு நிலைத்தன்மையோடு இருப்பதால் இப்போது 8இல் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலமாக கூட எதிர்பாராத பணலாபம், தனவரவு, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இளைய பருவத்தினர் ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் கடந்த காலங்களைப் போல அல்லாமல் தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவனம் போகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு உடற்பயிற்சி செய்யணும்னு ஒரு திடீர் ஆர்வங்கள்லாம் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள். ஒரு மாதமாகவே ஏதாவது ஒரு வகையில் அப்படி செய்கிறது, இப்படி செய்கிறது, அல்லது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு அப்படியே வீடுகாரமாட்ட மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது கன்னிராசிக்கார ஆண்களுக்கு இருக்கும். மனைவிக்கு தெரியாது என்று எதையாவது ஒன்றை செய்துவிட்டு அதற்கு பிறகு மனைவிக்கு 2 கண் இல்லை 2000 கண் இருக்குது, எப்படி இருந்தாலும் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்குவோன்றதை அப்படியே புரிஞ்சிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கன்னிராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே சொல்லலாம். சகோதரிகள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப கண்ணும் கருத்துமாக குழந்தைகள் பேர்லேயும் கணவர் பேர்லேயும் இவர் இப்படி இருக்கிறாரே, அவர் இப்படி இருக்கிறாரே, புள்ள ஏதாவது அப்படி பண்ணுதோ இப்படி பண்ணுதோன்றதில் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நண்பர்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒற்றுமை உணர்வு வரக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. அன்றைக்கி நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல, இன்றைக்கி நீ தான் எனக்கு திருப்பி செய்ய என்கின்ற மாதிரியான நண்பர்களோடு ஒரு உரிமையோடு கோபித்தாலும் கூட இவர் நமக்கு நண்பர் என்கின்ற ஒரு உரிமை உணர்வும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கண்ணிக்கு பெரிதாக சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாள் தாங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் தீர்வதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கோ அல்லது இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாகவோ ஒரு 1000 ரூபாயாவது இருக்கின்ற கடனில் அசல் தொகையில் நீங்கள் திருப்பி செலுத்துவதன் மூலமாக இந்த வருடத்திலேயே ஒரு கணிசமான அளவு கடனை திருப்பி அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருவரும் பாவர்கள் சேர்ந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நன்மையான ஒன்றை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் உங்களை விட்டு வெளியே போகும். ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்காது. கடன் தொல்லைகள் தீர்வதற்கான ஆரம்பங்கள் இருக்கும். ஆரோக்கியம் முன்னேறதுக்கான சில விஷயங்கள் உண்டு. பாக்கியாதிபதியும் இன்றைக்கு ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எல்லா விஷயத்திலையும் ஒரு வெற்றிகள் தரக்கூடிய அமைப்பு. எதிரி யார், நண்பர் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் என அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், செல்ஃபோன் கம்பெனி, செல்ஃபோன் ரிப்பேர் கடை வச்சுருக்கிறவங்க, அல்லது வியாபார அமைப்புகளில் தகவல் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் சனியோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு வேலைக்காரரை தட்டி கொடுத்து அப்படி வேலை வாங்கினா தாங்க தொழில் நல்லா இருக்குன்ற சில விஷயங்கள் இன்றைக்கி புரிவுபடும். வேலைக்காரர்களுடைய அத்தனை அமைப்புகளையும், அவர் கொஞ்சம் வசதியாக இருக்கிறாரா, அவருக்கு கொஞ்சம் சம்பளம் ஏற்றி கொடுக்கணுமா, அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குதா என்பதில் ஒரு கண்ணும் கருத்துமாக மிக பெரும் செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு ஏதாவது கவனத்தை செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அல்லது தூர இடங்களிலிருந்து வேலைக்காரர்கள் வருவதற்கு, ஏன்னா தொழில் முன்னேற்றத்திற்கு வேலைக்காரர்கள் கண்டிப்பாக தேவை, உதவியாளர்கள் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக அவங்கள இப்படிலாம் கொண்டு வந்து வர வச்சுக்கலாம், அல்லது பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான தொழிலை என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சிந்தனைகள் போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுடைய தொழில் நிலைமைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, தூர இடங்களிலிருந்து நம்மக்கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறேன்ப்பா அம்மா, உங்களுக்கு ஏதாவது நான் அனுப்பணுமான்ற மாதிரியாக பிள்ளைகளிடமிருந்து ஏதாவது ஒரு வகையில் பணம் வரக்கூடிய சூழல்கள் இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு நல் மாற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விரையாதிபதி இன்றைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு செலவுகள் வரும். வண்டி செலவு வைக்கிது, அல்லது வீடை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், வீட்டை எடுத்து கட்டலான்னு இருக்கிறேன், மேலே ஒரு ரூம் போட்டுடலான்னு இருக்கிறேன், அல்லது வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிற்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அம்மாவுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீடித்து சில நாட்கள் இருக்கும், சில வருடங்கள் இருக்கும் என்பதை மனப்பூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு, கருத்து வேற்றுமைகள், பிணக்குகள் விலகக்கூடிய தன்மைகள் என சுகஸ்தானத்தில் இன்றைக்கு வலிமையான கிரகங்கள் இருப்பதால் சுக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான திருப்திகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு மட்டும் ஒரு கருப்பு நிற பொருட்கள் மீது ஆர்வங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. கருப்பு நிற பொருட்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பெரும் பாவர்கள் 3ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடிய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு இன்றைக்கி எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான்னுவாங்க. தொழில் நிலைமைகளில் ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து செய்கிறீங்க, அல்லது நீங்களே ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்க, அல்லது தலைமை பொறுப்பிற்கு எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கு ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து இந்த முடிவை பார்த்து மற்றவர்கள் பாராட்டக்கூடிய, பரவாயில்லப்பா சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார், சரியான டெசிஷன் தான், எதுவுமே குறை சொல்ல முடியாது. மகர ராசிக்காரன்றதை மறுபடியும் நிரூபிக்கிறார்ப்பா. ஒரு 4-5 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக இருந்து பார்த்ததே இல்லைப்பா, இன்றைக்கி என்னமோ தூள் கிளப்புறார்ப்பான்ற மாதிரியாக மகர ராசிக்காரர்களை மற்றவர்கள் மனதார பாராட்டக்கூடிய, புகழக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. மகரத்திற்கு முன்னேற்றம் தெரியக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிகப்பு நிற பொருட்களிலிருந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், கட்டிடப் பொருட்கள் விற்பவர்கள், ஆறு மண் சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இரட்டிப்பு வருமானங்கள், லாபங்கள் வரக்கூடிய நாளாக, மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கி விளையாட்டுத்துறை மீது ஆர்வங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கபடியில் ஜெயிக்கணும், கபடியில் போகணும், கிரிக்கெட்டை ஆடணும், நானே அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், உலக புகழ் பெறணும் அப்படின்ற மாதிரியாக டீனேஜ் வயதுகளில் இருக்கக்கூடிய 10-12 வயதுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே விளையாட்டின் மீது ஆர்வங்கள் அதிகமாக வந்து அந்த ஆர்வத்தை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துகின்ற நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. செவ்வாயின் துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி சார்ந்த துறைகளில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. வருமானங்கள் நிலைத்து வரும், நீடித்து வரும், நிரந்தரமாக வரும். இந்த மூன்றும் அப்படியே மனதிற்குள் ஓடக்கூடிய ஒரு சிறப்பு முன்னேற்றங்கள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராஜயோகாதிபதியான செவ்வாய் அப்படியே வலுவாக அமைந்திருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
பொதுவாக பாவர்கள் ராசியில் இருந்தாங்கனாலே மனக்குழப்பம் கண்டிப்பாக வரும். புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நிச்சயமில்லாத நிரந்தரமான சூழல்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கம்பெனியில் இப்படி பண்ணுறாங்க, ஆட்குறைப்பு பண்ணுறாங்க, என்னது இந்த லே ஆஃப்னு சொல்கிறாங்களே, இந்த லே ஆஃப் இருக்குது. அங்கே இங்கே கடித்து, அவரை கடித்து, ஆட்டை கடித்து, மாட்டை கடித்து நம்மளையே கடைசியில் கடிக்க போகுதோ போல் தெரியுது. வேலை ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. இது அப்படி இருக்குது, அது இப்படி இருக்குன்ற மாதிரியாக வேலை சார்ந்த விஷயங்களில் மனப்பதட்டமும் மனக்குழப்பமும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே உண்டு. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமே தவிர கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் வந்துவிடாது என்பதை இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு மனம் உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அக்கால் தங்கைகளின் மீது கொஞ்சம் மன வருத்தங்கள் கண்டிப்பாக வரும். அக்கா நம்ம பேச்சை கேட்கல, தங்கச்சி நம்ம பேச்சை கேட்கல, அது வாழ்க்கை இன்றைக்கி இப்படி இருக்குது, நம்ம தான் சீர்படுத்தணும், என்ன பண்ணலாம் எது பண்ணலான்றதில் ஒரு மாதிரியாக சிந்தனை வசப்பட்டு இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறதுங்க. மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து சிம்மராசிக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்கலாம். நேற்று கடகராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய நன்மை மேன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வருஷம் முழுவதுமே அட்டமத்து சனி அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு நீடிக்கின்றன என்பது தான் உண்மை. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் பெரிதாக சாதகமற்ற தன்மைகளையோ கெடுதல்களையோ நிச்சயமாக உணரலை. அட்டமத்து சனி என்பது நம்மளை தலைகளாக புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு அகலக்கால் வச்சிட்டோம்னா ஒரு கடனில் போய் மாட்டி விடுறது, ஒரு தொழிலை சிதைக்கிற அமைப்பு, அல்லது பேராசைப்பட்டு ஏதாவது ஒரு பெருநஷ்டம் அடையக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக யாரை நம்புகிறோமோ அந்த இடத்துல நம்பிக்கை துரோகம் நடக்கக்கூடிய அமைப்பு, அல்லது எதன் மேல் அதிக பற்று வைக்கிறோமோ அந்த பற்று வைத்திருக்கின்ற ஒன்று நம்மை வந்து மதிக்காமல் நம்மளை விட்டு விலகிறது, பிரிவு, இழப்பு போன்ற அத்தனை துயரங்களையும் அட்டமத்து சனி செய்யும். ஆனால் இது எல்லாத்தையும் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு எதுவும் செய்யலை தான் உண்மை. இந்த வருஷமும் செய்யாது. இந்த வருடமும் அட்டமத்து சனியுடைய தாக்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல தமிழ் புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய கோச்சார வேதி அமைப்புகளால் 8இல் இருக்கக்கூடிய கிரகங்களை பாதிப்பார் என்பதால் அட்டமத்து சனியுடைய தாக்கங்கள் இந்த வருஷமும் பெரிதாக கண்டிப்பாக இருக்காது. என்ன நடக்கும்? 11ஆம் இடத்துல வந்து வலிமையாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே குரு பகவான் நல்லா இருக்கிறாரு. ஆக ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன வெற்றிகள் கிடைக்க வேண்டுமோ, எதை ரசிக்க வேண்டுமோ, எதை ருசிக்க வேண்டுமோ அதை அவ்வளவையும் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுபவித்து விடுவீர்கள். ஒரு 40 நாட்களுக்கு குருவின் இணை இருப்பு அருமையான நல்ல அமைப்பில் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் 12ஆம் இடத்துல ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பில் வந்து உட்கார்றார். 12ஆம் இடத்துல வலிமையாக உட்கார்ந்தாலே அவர் எல்லா விதத்திலையும் ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். புகழ் பெறக்கூடியதுன்னா என்ன, பரவாயில்லையே இவர் இப்படி சாதிச்சிட்டாரே அப்படி சாதிச்சிட்டாரே என்கின்ற மாதிரியாக ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு ஆக்கப்பூர்வமான அத்தனை அமைப்புகளும் நற்பெயர்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்குது. ஆனால் செலவுகள் இருக்கும். கையில் இருக்கக்கூடிய காசு ப்ளஸ் கடன் வாங்கி போட்டு வீடு வாகனம் போன்றவைகளை அடையக்கூடிய அமைப்பு, இருக்கின்ற வீடு வாகனம் போன்றவைகளை மாற்றக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்குது. இளைய பருவத்தினருடைய வெளிநாட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்பா அம்மா இது வரைக்கும் உங்களை தனியாக அனுப்புறதுக்கு சம்மதிக்காதவங்க, அவ்வளோ தூரம் போய் எப்படி பண்ணுவேன், எப்படி படிப்பேன், எப்படி கண்காணாத மொழி தெரியாத யாருமே இல்லாத தேசத்தில் உன்னை எப்படி நம்பி அனுப்புறது, நான் பெற்றது ஒன்று கண்ணேகன்னு சொல்லிட்டு உன்னை போயிட்டு உன்னை அனுப்பிச்சிட்டு நான் எப்படி இங்கே உன்னை விட்டுட்டு இருப்பேன், இந்த மாதிரியாக தாய் தகப்பன் நம்முடைய விருப்பத்திற்கு தடை போட்டிருந்த நிலைமைகள் எல்லாம் வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள்ளாகவே அப்படியே உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப இளையவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு மட்டும் என்ன இருக்கும்னா அண்ணன் தம்பிகள் விஷயத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். அண்ணன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, அக்கா நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. நம்ம நல்லது தனங்க சொல்கிறோம், ஆனால் அவங்க மட்டும் நமக்கு ஆப்போசிட்டாகவே எப்போவுமே இருக்கிறாங்களே. அண்ணன் அக்கால் தம்பி தங்கைகள் அது வேற, அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் கூட நம்மை ஒரு மாதிரியாக நினைக்கிறதே என்கின்ற உள் அடிமன ஆழமான சில விஷயங்களில்
தம்பி தங்கைகள் அண்ணன் அக்காள்களுக்கு பிறந்த குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் பேரில் கொஞ்சம் மனச்சங்கடங்கள் இருக்கும். ஆயினும் அதை டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அதை அப்படியே சாதுரியமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு, தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் என சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் சற்று கூடுதலாகவே ஒரு 70% கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாகவே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. நாளைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் சிம்மராசிக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.